எட்மண்ட் ஹாலியோடைய மிக முக்கியமான வானியல் பங்களிப்புகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். எட்மண்ட் ஹாலி இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு வானியலாளர், கணிதவியலாளர் மற்றும் இயற்பியலாளர். இவர் 1656 நவம்பர் 8 அன்னைக்கு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ஹாகஸ்டனில் பிறந்தாங்க. கிட்டத்தட்ட இவருக்கு 20 வயசு இருக்கும்போது 1676ஆம் ஆண்டு சதர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து தெரியக்கூடிய நட்சத்திரங்களினுடைய வரைபடத்தை உருவாக்குறதுக்காக சவுத் அட்லாண்டிக் ஓசனில் இருக்கிற செயின்ட் ஹெலனான்ற தீவுக்கு இவர் பயணம் பண்ணாங்க. அங்கு பயணம் பண்ணி சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருந்து, அதாவது தெற்கு அரைகோளத்திலிருந்து தெரியக்கூடிய நட்சத்திரங்களினுடைய வரைபடத்தை இவர் உருவாக்க தொடங்கியிருந்தாங்க. அதுக்கு காரணம் அந்த காலகட்டத்திலெல்லாம் நார்தர்ன் ஹெமிஸ்பியர், அதாவது வடக்கு அரைகோளத்திலிருந்து தெரியக்கூடிய நட்சத்திரங்களினுடைய வரைபடங்கள் தான் ஓரளவுக்கு உருவாக்கப்பட்டிருந்தது. தெற்கு அரைகோளத்திலிருந்து தெரியக்கூடிய நட்சத்திரங்களினுடைய வரைபடங்கள் அந்த அளவுக்கு உருவாக்கப்படலை. இதனால தான் எட்மண்ட் ஹாலி அந்த ஐலாண்ட் ஆஃப் செயின்ட் ஹெலனாக்கு போய் அங்கிருந்து தெரியக்கூடிய நட்சத்திரங்களினுடைய வரைபடத்தை உருவாக்க தொடங்கியிருந்தாங்க. உதாரணமாக இந்த பால் பூமி அப்படின்னு நினச்சிக்குவோம். இப்போ இந்த பாலினுடைய இந்த ஃபர்ஸ்ட் பாதி, அதாவது மேற்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாதி நார்தர்ன் ஹெமிஸ்பியர், வடக்கு அரைகோளம் அப்படின்றது. அதே சமயம் இந்த பாலுடைய கீழ்ப்பகுதி அப்படின்றது சதர்ன் ஹெமிஸ்பியர், அதாவது தெற்கு அரைகோளம் அப்படின்றது. இவர் பிறந்த இந்த இங்கிலாந்து, அந்த யூரோப் இங்கே வடக்கு அரைகோளத்தில் இருக்கு. அதே சமயம் இவர் இப்போ பயணம் பண்ணியிருக்கக்கூடிய செயின்ட் ஹெலனா அப்படின்ற ஐலாண்டு, அது தெற்கு அரைகோளத்தில் இருக்கு. இப்போ இங்கிருந்து இந்த வடக்கு அரைகோளத்திலிருந்து தெரியக்கூடிய நட்சத்திரங்களினுடைய வரைபடங்கள் அந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு உருவாக்கப்பட்டிருந்தது. அப்படின்னா இங்கிருந்து இந்த வடக்கு அரைகோளத்திலிருந்து இந்த பக்கம் வானம் தெரியும், இந்த பக்கம் தெரியும், இங்கே தெரியும், இங்கே தெரியும், இந்த மாதிரி இந்த ஒரு வடக்கு அரைகோளத்திலிருந்து எங்கெங்கெல்லாம் தெரியுதோ வானம், அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களினுடைய மேப்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தது. அது சார்ட்ஸாக பண்ணவும் பட்டிருந்தது. ஆனால் அதே சமயம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த தெற்கு அரைகோளத்திலிருந்து தெரியக்கூடிய வானங்கள், தெற்கு அரைகோளத்திலிருந்து தெரியக்கூடிய வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அதனுடைய வரைபடங்கள் அந்த அளவுக்கு உருவாக்கப்படலை. ஏன்னா இப்போ இந்த நார்த் சைட்ல இருந்து பார்த்தா இந்த பக்கம்லாம் பார்த்துடலாம். ஆனால் அப்படியே இந்த நார்த் இங்கே நம்ம வாழ்ந்துட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய வானத்தை அப்படியே பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்களால இங்கே இருக்கக்கூடிய வானத்தை நேரடியாக பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய நார்தர்ன் ஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த யூரோப்பில் இருந்து நிறைய வானியலாளர்கள் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே அப்படியே மேப்பாக பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் பண்ணலை. இதை பண்ணுறதுக்காக எட்மண்ட் ஹாலி இங்கேருந்து இங்கே போனாங்க. இந்த ஒரு சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு போனாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா இந்த ஒரு இடத்திலிருந்து வானம், இந்த பக்கம் தெரியக்கூடிய நட்சத்திரங்கள் அது எல்லாத்தையுமே இவர் வரைபடமாக்க தொடங்கியிருந்தாங்க. இப்படி கிட்டத்தட்ட இவர் 1676ஆம் ஆண்டிலிருந்து 1678ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இவர் அந்த பக்கம் இருக்கக்கூடிய வான நட்சத்திரங்களை இவர் வரைபடமாக்கினாங்க. கிட்டத்தட்ட 341 நட்சத்திரங்களினுடைய மேப்பை இவர் உருவாக்கினாங்க. அது எந்தெந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத ரொம்ப அக்யூரேட்டாக எட்மண்ட் ஹாலி அதை சார்ட்டாக உருவாக்கினாங்க. இதனாலே இவர் சதர்ன் டைகோ பிராய் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஏன்னா டைகோ பிராய் அப்படின்னு ஒரு நபர் இருந்தாங்க. அவர் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு விஞ்ஞானி, தலை சிறந்த விஞ்ஞானி. அவர் மிகப்பெரிய அளவில் இந்த பிளானட்ஸ், அதாவது கோள்கள், அதே மாதிரி நட்சத்திரங்கள், அதனுடைய பொசிஷன்ஸ்லாம் அவர் கணிச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே எட்மண்ட் ஹாலி இந்த சதர்ன் சைடில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களினுடைய வரைபடத்தை உருவாக்கினால இவர் சதர்ன் டைகோ பிராய் அப்படின்னு கூட அழைக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் இவர் 1679ஆம் ஆண்டு அந்த ஒரு ஒர்க்கை லட்டின் லாங்குவேஜில் கேட்டலாகஸ் செலஸ்ட்ரியம் ஆஸ்ட்ரோலியம் அப்படின்ற டைட்டிலில் வெளியிட்டாங்க. அதாவது கேட்டலாக் ஆஃப் சதர்ன் ஸ்டார்ஸ் அப்படின்றது தான் அதனுடைய இங்கிலீஷ் டைட்டில். ஸோ அந்த ஒரு ஒர்க்கை இவர் எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் எட்மண்ட் ஹாலி சின்ன வயசுலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு அஸ்ட்ரானமராக மாற தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் தான் ஐசக் நியூட்டனுடைய ஒரு நட்பானது இவர் கிடைச்சிது. ஐசக் நியூட்டன் தலை சிறந்த விஞ்ஞானி. அவர் 1643ஆம் ஆண்டு பிறந்தவர். இவரோட 13 வயசு ஜாஸ்தி. இருந்தாலும் இவங்க 2 பேரும் நண்பர்களாகவே பழக தொடங்கியிருந்தாங்க. இதுக்கிடையில் 1680 இந்த காலகட்டத்தில் கிரேட் காமெட், அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வால் நட்சத்திரத்தை எட்மண்ட் ஹாலி கண்டாங்க. இவர் மட்டும் கிடையாது, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நிறைய பேர் அந்த ஒரு மிகச்சிறந்த அந்த ஒரு வால் நட்சத்திரத்தை பார்த்தாங்க. அது ரொம்ப பிரைட்டாக இருந்தது. ஸோ அந்த வால் நட்சத்திரத்தினுடைய பாதை அது எப்படி பயணம் பண்ணுது அப்படின்ற அந்த பாதையை எட்மண்ட் ஹாலி குறிப்பாக எடுத்துக்கிட்டாங்க. இதே காலகட்டத்தில் ஐசக் நியூட்டனுடைய நட்பு இவர் கிடைச்சிருந்தனால ஐசக் நியூட்டன் இந்த யூனிவர்சல் கிராவிடேஷன், அதாவது
இந்த புவி ஈர்ப்பு விசை அது பற்றி, அதே மாதிரி கோள்களின் இயக்க விதிகள் அது பற்றிலாம் இவர்கிட்ட வந்து எட்மண்ட் ஹாலிட்ட வந்து அவர் சொன்னாங்க. இதை தெரிஞ்ச உடனே இவருடைய அந்த ஐசக் நியூட்டனுடைய அந்த கிராவிடேஷன், அதே மாதிரி அந்த லாஸ் ஆஃப் மோஷன் இதெல்லாமே வந்து கரெக்டாக பொருந்துதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு இவர் ஏற்கனவே பார்த்த அந்த கிரேட் காமெட் ஆஃப் 1680 அதனுடைய சுற்றுப்பாதை இவர் ஏற்கனவே கணிச்சிருந்தனால அதோட இந்த ஒரு பிரின்சிபல் நியூட்டனுடைய பிரின்சிபல் பொருந்துதா அப்படின்னு பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது அது அப்படியே பொருந்துனது. இதுக்கப்புறம் எட்மண்ட் ஹாலி வந்து ஐசக் நியூட்டன்ட்ட நீங்கள் பண்ணியிருக்கக்கூடியது சாதாரணமான ஒரு கண்டுபிடிப்பு கிடையாது, அது மிகப்பெரியது, அதனால் அதை ஒரு புத்தகமாக எழுதி வெளியிடணும் அப்படின்னு எட்மண்ட் ஹாலி வந்து வலியுறுத்தினாங்க. ஆனால் அப்போ ஐசக் நியூட்டனுக்கு இதை ஒரு புத்தகமாக எழுதி வெளியிடணும் அப்படின்ற அந்த ஒரு பெரிய எண்ணம்லாம் இல்லை. ஆனால் அதே மாதிரி அவர்கிட்ட அந்தளவுக்கு நிதியும் இல்லை. இதை வந்து எட்மண்ட் ஹாலி தெரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து வலியுறுத்தினது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான நிதி உதவியும் 1684 இவர் வழங்க தொடங்கினாங்க. அதை பயன்படுத்தி ஐசக் நியூட்டன் வந்து ஃபைலசபியஸ் நேச்சுரலிஸ் பிரின்சிபியா மேத்தமேட்டிக்கா அப்படின்ற உலகின் தலை சிறந்த புத்தகம் அதை 1687 வெளியிட்டாங்க. இது வந்து மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஃபிலாசபி அப்படின்றது தான் இதனுடைய இங்கிலீஷ் டைட்டில். அதாவது ஃபைலசபியா நேச்சுரலிஸ் பிரின்சிபியா மேத்தமேட்டிக்கா அப்படின்ற புத்தகம் லட்டின் லாங்குவேஜில் எழுதப்பட்டது. அதோட இங்கிலீஷ் டைட்டில் மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஃபிலாசபி அப்படின்றது. ஸோ அது வெளியிடப்பட்டது. இதை பற்றி தெரியும், லா ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷன், அதே மாதிரி நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், இந்த எல்லாமே அதாவது நியூட்டனின் 3 விதிகளும், அதே மாதிரி இந்த புவியீர்ப்பு விசை, இதை பற்றி இந்த 2 விஷயங்கள் பற்றி இந்த ஒரு புத்தகத்தில் தான் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து சரியாக பொருந்தது அப்படின்னு எட்மண்ட் ஹாலி சொல்லி அவர் நிதி உதவி கொடுத்தனால தான் இந்த புத்தகத்தை ஐசக் நியூட்டனால் வெளியிட முடிஞ்சது. அது எந்த அளவுக்கு முக்கியமான புத்தகம் அப்படின்றது விஞ்ஞான புரிதல் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் தெரியும். ஸோ அவ்வளோ முக்கியமான புத்தகம் வெளிவர்றதுக்கு எட்மண்ட் ஹாலியோடைய பங்களிப்பு மிக முக்கிய காரணமாக இருந்தது. அதுக்கப்புறமா எட்மண்ட் ஹாலி வந்து தொடர்ந்து வால் நட்சத்திரங்கள் பற்றி ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக பண்டைய காலத்தில் வாழ்ந்த விஞ்ஞானிகள் அவங்க வந்து குறிப்பெடுத்து வச்சுருந்த வால் நட்சத்திரங்கள் அது பற்றிலாம் இவர் வந்து நிறைய ஆய்வுலாம் செஞ்சு வந்தாங்க. அப்போ இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வால் நட்சத்திரம் ஒரே சுற்றுப்பாதையில் கிட்டத்தட்ட ஒரு 76 வருடத்துக்கு ஒரு முறை, தோராயமாக கிட்டத்தட்ட ஒரு 76 வருடத்துக்கு ஒரு முறை வந்து போகுது அப்படின்றத எட்மண்ட் ஹாலி வந்து உணர்ந்தாங்க. அது வந்து 1456 வந்திருக்கு, 1531 வந்திருக்கு, அதாவது 75 ஆண்டுக்கு பிறகு வந்திருக்கு. அதுக்கப்புறம் 76 ஆண்டுக்கு பிறகு 1607 வந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்கிருந்து மறுபடியும் 75 ஆண்டுக்கு பிறகு 1682 வந்திருக்கு. ஸோ இப்படிலாம் இந்த வால் நட்சத்திரம் வந்திருக்கு அப்படின்றத எட்மண்ட் ஹாலி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கும் போது அந்த ஒரு பர்டிகுலரான காமெட், அந்த குறிப்பிட்ட வால் நட்சத்திரம் வந்து ஒரே வால் நட்சத்திரம் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த குறிப்பிட்ட அந்த 4 வெவ்வேறு ஆண்டுகளில் வந்த வால் நட்சத்திரம் வந்து வெவ்வேறு வால் நட்சத்திரங்கள் அப்படின்னு குறிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதனுடைய சுற்றுப்பாதையை பார்க்கும்போது அது ஒரே சுற்றுப்பாதையில் தான் சுற்றி வந்திருக்கு. ஒரு முறை 75 வருடத்துக்கு ஒரு முறை, அதுக்கப்புறம் 76 வருடம் பிறகு, மறுபடியும் 75 வருடம் பிறகு, இந்த மாதிரி வந்து இந்த இடைவேளியில் இந்த வால் நட்சத்திரம் வந்து மறுபடியும் வந்திருக்கு அப்படின்றத எட்மண்ட் ஹாலி வந்து உறுதிப்படுத்தினாங்க. அதாவது இப்போ ஒரு வானுடல் இருக்குது அப்படின்னா அது ஒரு சுற்றுப்பாதையில் போகுதுன்னா அந்த சுற்றுப்பாதையில் வேற ஒன்று போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு எட்மண்ட் ஹாலி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இது ஒரே வால் நட்சத்திரம் தான், அது வெவ்வேறு வால் நட்சத்திரம் கிடையாது அப்படின்னும் இது மீண்டும் 1758 வரும் அப்படின்னு இவர் சொன்னாங்க. ஏன்னா 1456, அதுக்கப்புறம் 1531, இதுக்கு இடையில 75 ஆண்டு, 1531, அதுக்கப்புறம் அது வந்தது 1607, அப்போ இதுக்கு இடையில 76 ஆண்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் 1607 டு 1682 ஆண்டு, அந்த காலகட்டத்தில் வந்தது 1682. அப்போ இதுக்கு இடைப்பட்ட காலம் 75. ஸோ 75, 76, மறுபடியும் இப்போ 75 அப்படின்னா அதுக்கப்புறம் அது 76 ஆண்டுக்கு பிறகு தான் வரும். அது அப்போ 76 ஆண்டு அப்படின்னா 1682 கடைசியாக அந்த வால் நட்சத்திரம் வந்திருக்கு. ஸோ 1758 அது மீண்டும் வரும் அப்படின்னு எட்மண்ட் ஹாலி வந்து உறுதியாக சொன்னாங்க. அதை சினாப்சிஸ் ஆஃப் தி அஸ்ட்ரானமி ஆஃப் காமெட்ஸ் அப்படின்ற ஒரு தலை சிறந்த புத்தகமாக எழுதி 1705 இவர் வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து 1716 டிரான்சிட் ஆஃப் வீனஸை வச்சு எர்த் அண்டு சன்னுக்கு இடையில் உண்டான டிஸ்டன்ஸை கணிக்க முடியும் அப்படின்னு
கணக்கிட முடியும் அப்படின்னு எட்மண்ட் ஹாலி வந்து தெரிவித்தாங்க. இது வானியலில் இவர் ஆட்டின இன்னொரு மிக முக்கியமான பங்களிப்பு. அதாவது வீனஸோடைய டிரான்சிட் அப்படின்னா சூரியன் இருக்குது, பூமி இங்கே இருக்குது அப்படின்னா இந்த வெள்ளிக்கோளானது இப்படி சூரியனை வந்து கடந்து போகும். அப்படி கடந்து போகும்போது அது ஒரு புள்ளி மாதிரி தெரியும். அப்படி வீனஸ் அந்த வெள்ளிக்கோளானது சூரியனை கடக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு தான் டிரான்சிட் ஆஃப் வீனஸ் அப்படின்றது. ஸோ அதை வந்து பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும்னா பூமியினுடைய வெவ்வேறு தொலைவில் இருந்து வெவ்வேறு பக்கத்தில் இருந்து, இப்போ பூமி இருக்குது அப்படின்னா பூமியில் இந்த ஒரு இடத்துல இருந்து இங்கே இருக்கக்கூடிய, அதாவது இங்கே வீனஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ பூமியில் இங்கேருந்து இங்கே வந்து அந்த வெள்ளிக்கோளை பார்க்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து, அதாவது இங்கே இருந்தும் இங்கே இருக்கக்கூடிய வெள்ளிக்கோளை வந்து பார்க்கணும். ஸோ இப்படி 2 வெவ்வேறு இடத்துல இருந்து வெள்ளிக்கோளை பார்க்கறதன் மூலமாக, குறிப்பாக அது வந்து சூரியனை கடக்கும்போது நம்ம பார்க்கறதன் மூலமாக அதுக்கு இடைப்பட்ட தொலைவு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் உண்டான தொலைவு என்ன அப்படின்றத கணக்கிடலாம் அப்படின்னு எட்மண்ட் ஹாலி வந்து ஒரு ஐடியாவை வந்து சொன்னாங்க. இதை நான் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு நபர் வந்து முன்னாடி இருக்கிறாங்க, எக்ஸ் அப்படின்ற நபர். அவருக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து ரொம்ப தள்ளி இன்னொரு ஒய் அப்படின்ற நபர் இருக்கார் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ எக்ஸ்ன்ற நபர் இங்கே, ஒய்ன்ற நபர் இங்கே அப்படின்னா, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இந்த எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இடையில் உண்டான தொலைவு அது என்ன அப்படின்றத கணக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த தொலைவு என்ன இருக்கும் அப்படின்னு கணக்கிட முடியும். ஸோ அது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஆனால் நான் வந்து புரிகிற மாதிரி ஓரளவுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து எட்மண்ட் ஹாலி ஒரு விஷயத்தை வந்து முன்மொழிஞ்சாங்க. இது வந்து பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இவருக்கு பிறகு இதை வச்சு தான் வந்து உண்மையிலேயே சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் உண்டான தொலைவு வந்து கிட்டத்தட்ட 14 அந்த கிட்டத்தட்ட வந்து 14 மில்லியன், அதாவது 14 கோடி கிலோமீட்டர் அப்படி மேலே அப்படின்னு சொல்லி அது வந்து கண்டறியப்பட்டது. அதே மாதிரி 1718 இந்த காலகட்டத்தில் எட்மண்ட் ஹாலி வந்து நட்சத்திரங்கள், பண்டைய காலத்திலிருந்து குறிக்கப்பட்ட நட்சத்திரங்கள், அதாவது பண்டைய காலத்திலிருந்து இப்போ நம்ம வானத்தில் தெரியக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா அது எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி குறித்து வச்சுருப்பாங்க. இப்போ எப்படி எட்மண்ட் ஹாலி வந்து 1676ஆம் ஆண்டு அந்த சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு போய் நட்சத்திரங்களினுடைய மேப்பை வந்து உருவாக்கினாரோ அதே மாதிரி பண்டைய காலத்திலிருந்தே உருவாக்கி வர்றாங்க தான். ஸோ அந்த மாதிரி பண்டைய காலத்திலிருந்தே உருவாக்கி வந்த நட்சத்திரங்கள் அதெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி குறிக்கப்பட்ட இடத்துலையே அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு எட்மண்ட் ஹாலி வந்து எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உதாரணமாக கிளாடியஸ் டாலமி அப்படின்ற ஒரு கிரேக்கோ ரோமன் மேத்தமெட்டிஷியன், அவர் வந்து 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் வந்து நிறைய நட்சத்திரங்களினுடைய இருப்பிடம் பற்றி குறிப்பிட்டிருந்தாங்க. மேலும் நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து நிலையான இடத்துல இருக்கும், அது எங்கேயும் நகராது அப்படின்றதையும் அவர் உட்பட நிறைய வானியலாளர்கள் முன்மொழிஞ்சிருந்தாங்க. ஸோ இப்படியான சூழ்நிலையில் எட்மண்ட் ஹாலி வந்து பார்த்தாங்க. குறிப்பாக சீரியஸ் அப்படின்னு ஒரு ஸ்டார், அதுக்கப்புறமா வந்து அல்டெப்ரன் அப்படின்னு இன்னொரு ஸ்டார், அதே மாதிரி ஆர்க்டரஸ் அப்படின்னு இன்னொரு ஸ்டார். இந்த மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு அதனுடைய நிலையெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அவர் பார்த்தாங்க. பார்க்கும்போது அது வெவ்வேறு இடத்துல இருக்குது அப்படின்றத எட்மண்ட் ஹாலி தெரிஞ்சுக்கிட்டாங்க. உதாரணமாக 2ஆம் நூற்றாண்டில் இப்போ சீரியஸ் அப்படின்ற ஸ்டார் இங்கே இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குன்னா இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது, குறிப்பாக இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லும்போது இவர் இப்போ பார்க்கக்கூடியது வந்து 18ஆம் நூற்றாண்டு. ஸோ அந்த 18ஆம் நூற்றாண்டில் இவர் பார்க்கும்போது அது வந்து இங்கே இல்லாமல், அந்த சீரியஸ் அப்படின்ற அந்த ஸ்டார் இங்கே இல்லாமல் இங்கே இருந்தது. ஸோ மாறி இருந்தது அதனுடைய பொசிஷன். அப்போ அதனுடைய பொசிஷன் மாறி இருக்குது அப்படின்னா அப்போ நட்சத்திரங்களும் வந்து நகருது அப்படின்றத இவர் கண்டறிஞ்சாங்க. ஸோ அதனால் வரைக்கும் நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து நிலையாக இருக்குது, கோள்கள் மட்டும்தான் வந்து சூரியனை சுற்றி வருது இப்படி வந்து இருந்தபோது இவர் தான் வந்து இல்லை, நட்சத்திரங்களும் வந்து மெல்ல அது நகர்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எட்மண்ட் ஹாலி வந்து சொன்னாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு வானியலில் ஏற்பட்ட திருப்பு முனையாக இருந்தது. அதுக்கப்புறம் 1720 இந்த ஒரு காலகட்டத்தில் ஜான் ஃப்ளெம்ஸ்டீட் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் அஸ்ட்ரானமர், அவர் வந்து இறந்து போனாங்க. அவர் வந்து அப்போ அஸ்ட்ரானமர் ராயலாக இருந்தாங்க, இங்கிலாந்துடைய அஸ்ட்ரானமர் ராயலாக இருந்தாங்க. அஸ்ட்ரானமர் ராயல் அப்படின்னா அரசாங்கத்துடைய வானியலாளர் அப்படின்ற பொறுப்பு. அரசாங்கம் தரப்பிலிருந்து அவங்களுக்கு வானியல் தொடர்பாக என்ன வேணும்னாலும் அரசாங்கத்தினுடைய அந்த அஸ்ட்ரானாமிக்கல் ராயல் தான் வந்து சொல்லணும், அஸ்ட்ரானமர் ராயல் தான். ஸோ அந்த பொறுப்பில் அவர் இருந்தவர் வந்து இறந்து போயிருந்தாங்க. ஸோ அந்த பொறுப்பில் 1720ஆம் ஆண்டு எட்மண்ட் ஹாலி வந்து அஸ்ட்ரானமர் ராயலாக நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு பணிக்கப்பட்ட வேலை என்னன்னா, சந்திரன் அதனுடைய அந்த மூமெண்ட், அதனுடைய இயக்கத்தை வந்து சரியாக கணக்கிடணும் அப்படின்றது தான் இவருக்கு வழங்கப்பட்டது.
ஸோ அதுக்காக இவர் வந்து லூனார் டேபிள்ஸ், அதாவது அந்த சந்திரனுடைய அந்த பட்டியல் எங்கெங்கெல்லாம் இருக்கும், அது எந்தெந்த நேரத்தில் எங்கே இருக்கும் அப்படின்ற பட்டியலை எட்மண்ட் ஹாலி வந்து உருவாக்க தொடங்கியிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, அந்த காலகட்டத்திலலாம் காம்பஸ் மட்டும்தான் இருந்தது. கடல் பயணம் வந்து பண்ணுறாங்கன்னா வெறும் காம்பஸை வச்சு மட்டும்தான் எங்கே இருக்கிறாங்க, அவங்க எந்த பக்கம் போகணும் அப்படின்றலாம் தெரியும். ஆனால் கரெக்டாக அவங்க எங்கே இருக்கிறாங்க, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றலாம் கணிக்கணும்னா சந்திரனை பார்த்தா முடியும். சந்திரன் வந்து எந்த இடத்துல கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்போ அதனுடைய கோணத்தை பயன்படுத்தி அவங்க கடலில் எங்கே இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லூனாரோடைய மோஷனை வந்து கணக்கிட்டு லூனார் டேபிள்ஸை உருவாக்கணும் அப்படின்னு இவரை பணிச்சாங்க. அதையும் எட்மண்ட் ஹாலி வந்து பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து எட்மண்ட் ஹாலியோடைய மிக முக்கியமான வானியல் பங்களிப்புகள். இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இவர் 1742ஆம் ஆண்டு ஜனவரி 14 அன்னைக்கு இவருடைய 85 வயசில் எட்மண்ட் ஹாலி இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா இவர் இறந்து போன கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு பிறகு 1758ஆம் ஆண்டு எட்மண்ட் ஹாலி 1758ஆம் ஆண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்த அந்த வால் நட்சத்திரம் மீண்டும் வந்தது. இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இவர் வந்து எந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்போ இந்த இடத்துல வந்து அந்த வால் நட்சத்திரம் வரும் அப்படின்னு இந்த ஒரு சுற்றுப்பாதையில் தான் வரும் அப்படின்னு எட்மண்ட் ஹாலி சொல்லியிருந்தார். அப்படின்னா கரெக்டாக அந்த சுற்றுப்பாதையில் 1758ஆம் ஆண்டு பார்க்கும்போது கரெக்டாக அதே வால் நட்சத்திரம் வந்திருந்தது. அதாவது 1456 1682 வரைக்கும் இந்த இடைப்பட்ட ஆண்டுகளில் ஒவ்வொரு முறையும் வந்து போன அதே வால் நட்சத்திரம் 1682க்கு பிறகு 1758ஆம் ஆண்டு மறுபடியும் வந்தது அப்படின்றது உறுதி செய்யப்பட்டது. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் தான் வால் நட்சத்திரங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மோஷனில் தான் இருக்குது, அது கண்ணா பின்னான்னுலாம் அலையலை அப்படின்றது அதுக்கப்புறம் தான் கண்டறியப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வால் நட்சத்திரம் இப்படி இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும் அப்படின்னு முதல் முறை கண்டறியப்பட்டது கணிக்கப்பட்டது அப்படின்னா அது வந்து எட்மண்ட் ஹாலினால தான். அதுக்கு முன்னாடிலாம் வால் நட்சத்திரம் எங்கே வரும், எப்படி போகும் எதுவுமே தெரியாது. எட்மண்ட் ஹாலி தான் அதை கரெக்டாக அதை வந்து கணிச்சு சொன்னாங்க. அது வந்து நியூட்டனுடைய பிரின்சிபலை வச்சு இதை வந்து இவர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து உறுதி செய்யப்பட்டனால அந்த ஒரு காமெட்டுக்கே எட்மண்ட் ஹாலியோடைய பேர் சூட்டப்பட்டு ஹாலிஸ் காமெட் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அழைக்கப்பட்டு வருது. அது அடுத்தடுத்து தொடர்ச்சியாக 1835ஆம் ஆண்டு வந்துச்சு, 1910ஆம் ஆண்டு வந்துச்சு, 1985ஆம் ஆண்டு வந்துச்சு. இப்போ இதுக்கப்புறம் இது எப்போ வரும்னா 2061ஆம் ஆண்டு கண்டிப்பாக இந்த ஹாலிஸ் காமெட்டை வந்து மீண்டும் பார்க்க முடியும் நம்ம உயிரோடு இருந்தால். ஸோ அப்போ மறுபடியும் அந்த எட்மண்ட் ஹாலியோடைய அந்த ஹாலிஸ் காமெட் வந்து வரும். ஸோ இப்போ என்ன உறுதி செய்யப்பட்டிருக்குன்னா 72லிருந்து 80 இந்த ஒரு தோராயமாக 72லிருந்து 80 ஆண்டுகளுக்குள்ள ஒரு முறை வந்து இந்த ஹாலிஸ் காமெட் வந்து போகுது அப்படின்னு உறுதி செய்யப்பட்டது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் எட்மண்ட் ஹாலி வந்து கரெக்டாக வீனஸ் வந்து சூரியனை கடக்கும்போது அதனுடைய இதை வச்சு அதனுடைய டிரான்சிட்டை பயன்படுத்தி பூமி மற்றும் சூரியனுக்கு இடையில் உண்டான தொலைவை கணக்கிடலாம் அப்படின்னு எட்மண்ட் ஹாலி சொன்ன மாதிரி இவர் இறந்த பிறகு 1761ஆம் ஆண்டு மீண்டும் அந்த வெள்ளிக்கோளானது சூரியனை கடந்தது. அப்போ விஞ்ஞானிகள் வந்து இவர் சொன்னதை பண்ண தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக இதே போன்ற மெத்தடை பயன்படுத்தி தான் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் உண்டான தொலைவு வந்து கணக்கிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு எட்மண்ட் ஹாலி வந்து இவ்வளோ முக்கியமான வானியல் பங்களிப்புகளை கொடுத்துருக்குறாங்க. இப்பேற்பட்ட எட்மண்ட் ஹாலி எப்படி வாழ்ந்தாங்க, இன்னும் என்னெல்லாம் சாதனை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.